தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 6 ராஜ்யசபா எம்பி பதவி கேட்கின்றார். 6 ராஜ்யசபா எம்பி பதவி கேட்கின்றார் ஜோசப் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கவோ கட்சியில் இணையவோ யாரும் முன்வரவில்லை. மாயாஜாலம் நிகழ்த்தி ரீல்ஸ் போட்டு குழந்தைகளை ஏமாற்றி ஆட்சியை பிடித்தது தமிழக வெற்றி கழகம். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் சாறை சாறையாக பலர் இணைந்து வருகிறார்கள். திமுக கூட்டணி கட்சிகள் கூண்டோடு தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்துள்ளன. இதில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த 6 கட்சிகள் தவிர்க்க முடியாத முக்கிய கட்சிகளாக உள்ளன. மதிமுகவுக்கு மட்டும்தான் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கிடையாது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளின் 13 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் தமிழக வெற்றி கழக அரசு நடைபெற்று வருகிறது. தங்களால் தான் தமிழக வெற்றி கழக அரசு ஆட்சி நடப்பதாக, தங்களால் தான் ஜோசப் விஜய் முதலமைச்சராக இருப்பதாக இந்த கட்சிகள் கூறி வருகின்றன. சமீபத்தில் கூட திருமாவளவன் ஜோசப் விஜய் முதலமைச்சரானதில் தனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் இதனை பயன்படுத்தி இந்த 6 கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்திடம் தலா ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வீதம் 6 ராஜ்யசபா எம்பி பதவி கேட்க உள்ளன. மொத்தம் தமிழ்நாட்டில் 18 ராஜ்யசபா எம்பி தான். 2 வருஷத்துக்கு கூடவா 6 எம்பி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதில் தமிழக வெற்றி கழகத்துக்கு 3 எம்பி தான் கிடைக்கும். அப்போ 9 எம்பி தான் மொத்தமே கிடைக்கும். ஆனால் 6 ராஜ்யசபா எம்பி பதவி கேட்குறாங்க. ஜோசப் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஜோசப் விஜய் ஏண்டா ஆட்சியை பிடிச்சோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காப்புல. தனிப்பெரும்பான்மை கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த கவலை கிடையாது. இடைத்தேர்தலிலாவது தனிப்பெரும்பான்மை கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.